நிறைவேறி இருக்கா? 74 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது ஏற்புடையதா? அவங்க பீகார் எஸ்ஐஆருக்கு என்ன கம்யூனிகேஷன் அனுப்புனாங்களோ அதற்கு கூட சில அடிஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சேர்த்து தான் மற்ற மாநிலங்களுக்கும் அனுப்புனாங்க. இப்போ இந்திய குடியுரிமை பெற்றவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத அவங்க தான் தெரிவுபடுத்தணும். அதுக்கு நமக்கு எந்த யாட்ஸ்டிக்கும் நமக்கு இல்லை. அது ஒரு கரப்பான் பூச்சி அடிக்கிறதுக்கு ஒரு கடப்பாரை எடுத்துட்டு கொண்டு போய் அடித்த கணக்காக தே வென்ட் ஃபார் இந்த இங்கிலீஷில் ஓவர் கில்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. புதிதாக கட்சி தொடங்கியிருக்கூடிய தாவேக தலைவர் விஜய் இதை தொண்டர்கள்கிட்ட சொன்னாரே, எஸ்ஐஆர் ரொம்ப கவனமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு. அது கிரவுண்டில் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? களத்தில் பார்த்த வரைக்கும் பெருசாக அவங்கள கட்சி ரொம்ப ஆக்டிவாக செயல்பட்டதாக நாங்கள் பார்க்குறோம். 4 லட்சம் புதிய அப்ஜெக்ஷன்ஸ் அடிப்படையில் 4 லட்சம் ஓட்டர்ஸை நீக்கியிருக்காங்க. எஸ்ஐஆர் நடவடிக்கை இந்திய ஜனநாயகத்தை பலப்படுத்தியிருக்கா, பலவீனப்படுத்தியிருக்கா? என்கிட்ட கேட்டால் இப்போ வந்திருக்க தரவுகளை வச்சு பார்க்கும்போது பலவீனப்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான். வணக்கம் நேயர்களே, இன்று நாம் நேர்காணல் செய்ய இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு பொன் வசந்த். எஸ்ஐஆர் நடவடிக்கை தொடர்பாக நிறைய கள ஆய்வுகளை மேற்கொண்டு அது தொடர்பாக நிறைய ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டிருக்காரு. இந்த எஸ்ஐஆர் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, 74 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதுடைய பின்னணி என்ன, இது தேர்தல் களத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத அவர்கிட்டயே கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். எஸ்ஐஆர் கொண்டு வரப்பட்டதுடைய நோக்கம் என்ன, அந்த நோக்கம் நிறைவேறி இருக்கா? 74 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது ஏற்புடையதா? எஸ்ஐஆர் எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு ஒரு பெரிய நடவடிக்கைக்கு முதல்ல நம்ம சுட்டி காட்ட வேண்டியது இசிஐ எழுத்துப்பூர்வமாக கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அல்ல, அவருடைய நோக்கத்தை தெளிவுபடுத்துறதுக்கு ரிட்டர்னாக வெளியிட்ட ஆவணங்கள் ரொம்ப குறைவு தான். இவ்வளோ பெரிய எக்ஸசைஸுக்கு அவங்க இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக வெளிப்படைத்தன்மையோடு இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை முதல்ல சொல்லிட விரும்புகிறேன். இப்போ அவங்க சுருக்கமாக கொடுத்த அந்த ஆவணங்களின் அடிப்படையிலேயே அவங்களுடைய நோக்கம் நிறைவேறிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 3 விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்க பீகார் எஸ்ஐஆருக்கு என்ன கம்யூனிகேஷன் அனுப்புனாங்களோ அதற்கு கூட சில அடிஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சேர்த்து தான் மற்ற மாநிலங்களுக்கும் அனுப்புனாங்க. அதில் 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்துச்சு. ஒன்று, நம்ம கடைசியாக எஸ்ஐஆர் செஞ்சு ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு. ரேப்பிட் அர்பனைசேஷனால் நிறைய டூப்ளிகேட் என்ட்ரிஸ் இருக்கலாம். அதனால் நம்ம அதை க்ளீனப் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் அப்படிங்கிறது. இன்னொன்று, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் படி இந்திய குடிமகனாக இருப்பவர்கள் மட்டும்தான் இந்த ரோலில் இருக்கணும், அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சுப்ரீம் கோர்ட் இன்னும் முடிவு பண்ணல, அது இசிஐனுடைய வேலையில் அது வருமா அப்படிங்கிறது. 3வது அவங்க சொல்கிறது, எலிஜிபிளான 18 வயதை பூர்த்தி அடைந்து ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிளான எந்த நபரும் வாக்காளர் பட்டியலிருந்து விடுபட்டுறக்கூடாது. இந்த 3ஐயும் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் இப்போ இந்திய குடியுரிமை பெற்றவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத அவங்க தான் தெரிவுபடுத்தணும். இப்போ வாக்காளர் பட்டியலில் அதெல்லாம் க்ளீனப் பண்ணிட்டாங்களான்ட்டு அதுக்கு நமக்கு எந்த யாட்ஸ்டிக்கும் நமக்கு இல்லை. எத்தனை பேர் இப்போ குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் வேற்று நாட்டை சேர்ந்தவர் இங்கே தவறாட்டு எலக்டோரல் ரோலில் இருந்தவங்க எத்தனை பேர், அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சான்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இவங்க எக்கச்சக்கமாக நீக்கி கடுமையான டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் கேட்டதுனால ஒருவேளை அந்த இதில் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம். இன்னொன்று, 2வது இவங்க சொன்னது க்ளீனப் பண்ண போகிறோம், டூப்ளிகேட் என்ட்ரிஸ்லாம் நிறைய ஆயிடுச்சு அப்படிங்கிறது. அது நான் அடிக்கடி இப்போ இந்த எஸ்ஐஆர் பற்றி பேசும்போது சொல்கிற உதாரணம், அது ஒரு கரப்பான் பூச்சி அடிக்கிறதுக்கு ஒரு கடப்பாரை எடுத்துகிட்டு கொண்டு போய் அடித்த கணக்காக தே வென்ட் ஃபார் இந்த இங்கிலீஷில் ஓவர் கில்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அது பிரச்சனை ரொம்ப சின்ன பிரச்சனை. அதனால எலெக்ஷனில் எந்த பெரிய குளறுபடிகளும் நடந்ததாட்டு நமக்கு தெரியல. அதை நீக்கிறதுக்காக இவங்க அப்ரோச் பண்ண மெத்தட் இருக்கிற சந்தேகப்படக்கூடிய அனைத்து நபர்களையும் வெளியேற்றிவிட்டு நீங்கள் ஆவணங்களை கொடுத்து முடிஞ்சால் சேர்ந்துக்குங்க அப்படின்னு சொன்னப்ப எல்லாரையும் அதிக பேரை நீக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. ஸோ அதில் ஆனால் இசிஐ நோக்கத்தின்படி அவங்க சைஸை குறைச்சிட்டாங்க அப்படின்னா குறைச்சிருக்காங்க, ஓரளவு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். 3வது இதில் மிகப்பெரிய ஃபெயிலியர்னு நான் எதை சொல்லுவேன்னா, அதுதான் அவங்களுடைய முக்கியமான அரசியலமைப்பு சட்டத்தின்படியும் இசிஐனுடைய கடமையாட்டு பார்க்குறது. அனைத்து எலிஜிபிள் வாக்காளர்களும் 18 வயது பூர்த்தி செய்து ஓட்டு போட தகுதியுள்ள எல்லா வாக்காளர்களும் வாக்காளர் பட்டியலில் இணைக்கப்பட வேண்டும், அதற்கான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுக்க வேண்டும் அப்படின்ட்டு தான் சொல்லுது. அந்த வகையில் பார்த்தா நமக்கு இருக்கும் தரவுகளும் புள்ளி விவரங்களும் அதிகப்படியான வாக்காளர்கள் இன்னும் எலக்டோரல் ரோலில் சேர்க்கப்படவில்லை அல்லது வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த நோக்கத்தில் தோல்வியை கண்டிருப்பதாகத்தான் நமக்கு இருக்கும் தரவுகள் தெரிவிக்கின்றன.
இப்போ 74 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இந்த எண்ணிக்கை அப்படின்றது மற்ற மாநிலங்களில் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் தான் அதிகம். தொடக்கத்தில் 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு ஃபார்ம் 6 கொடுத்து நிறைய பேர் உள்ள வந்தாங்க. இப்போ 74 லட்சம் அப்படின்ற எண்ணிக்கை நின்று இருக்கு. இது தேர்தலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்லை, தேர்தலில் நிச்சயமாக வந்து இது எந்த கட்சிக்கோ ஒரு கூட்டணிக்கோ ஆதரவாகவோ எதிராகவோ இந்த புள்ளி விவரங்கள் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா அதுக்கு நமக்கு வந்து ஒரு உறுதியான பதில் வந்து நம்மக்கிட்ட இப்போ இல்லை. ஏன்னா அது தேர்தல் முடிவுகள் வந்து எந்த தொகுதிகளில் அதிகமான நீக்கங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தா தான் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வரும். பட் இதில் வந்து இந்த வகையில் இந்த வருஷம் வந்து நமக்கு வாக்கு சதவிகிதம் கூடலாம். ஏன்னா நம்மளுடைய அடிப்படை அந்த டினாமினேட்டரை வந்து நம்ம குறைச்சிட்டோம் இல்லையா. 6.4 கோடி நபர்கள் இருந்ததை இப்போ 5.67 கோடியாக குறைச்சிட்டோம். இப்படி குறைக்கும்போது யதார்த்தமாகவே அதனுடைய ஒரு இம்மிடியேட் இம்பேக்ட் என்ன இருக்குன்னா, இப்போ சென்னையில் நம்ம இது வரைக்கும் வந்து 50% பேர் தான் வாக்களிக்கிறார்கள், மற்றவர்களுக்கு அக்கறை இல்லையா அப்படி நம்ம கேள்வி கேட்டுறது. இந்த வாட்டி மேபி அது ஒரு 60-70 அந்த மாதிரி போகலாம். அதை நினைத்து நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம். பட் இதில் இன்னொரு தாக்கம் தேர்தல் அன்னைக்கு நான் என்ன இருக்குன்னு நினைக்கிறேன்னா, இதில் பாதிக்கப்பட்டது நிறைய வந்து அடித்தட்டு மக்களாகவும் அல்லது ஒரு நடுத்தர மக்கள் அவர்களுக்கு பெரிய இதை பற்றின ஒரு அக்கறையின்மையினால் வந்து வராமல் இருந்திருக்கலாம். இந்த 2 டைப்பில் இருக்கிறவங்க இருக்கலாம். இதில் குறிப்பாக எளிய மக்கள் அன்னைக்கு வாக்கு பதிவு அன்னைக்கு அவங்க போயிட்டு அன்னைக்கு தான் வந்து அவங்க நீக்கப்பட்டிருக்கதே வந்து தெரிய வரும்னு நினைக்கிறேன். அது மாதிரியான நம்ம நிகழ்வுகளை வந்து நிறைய பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது தேர்தலில். இப்போ எந்த பகுதியில் அதிக அளவுக்கு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற டேட்டாவை நீங்கள் வெளியிட்டிருந்தீங்க. அண்ணா நகரில் கிட்டத்தட்ட 35% பக்கம் பேர் இந்த ஃபைனல் லிஸ்ட்டில் இல்லாமல் போயிருக்காங்க. பெரம்பூரில் எண்ணிக்கை அப்படின்றது குறைவாக இருக்குது, நிறைய பேர் இன்க்ளூட் ஆகிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு வசதியானவர்கள் வாழக்கூடிய பகுதி அப்படின்னு பார்க்கப்படக்கூடிய அண்ணா நகரில் பெயர்கள் இவ்வளோ விடுபடுறதுக்கும் பெரம்பூரில் குறைவான எண்ணிக்கையில் விடுபடுறதுக்கும் ஏதாவது சிமிலாரிட்டி இருக்கா? இதை எப்படி இந்த கோரிலேட் பண்ணி பார்க்குறது? இல்லை, இதுதான் நம்ம வந்து தேர்தல் ஆணையத்தின் மேலே ஒரு குற்றச்சாட்டாகவே வைக்கிறோம். இப்போ உங்களுடைய ப்ராசஸ் வந்து ஒரு நன்றாக வந்து அதை ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டாக கிளியரான வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து எல்லாருக்கும் சரியான ட்ரைனிங் கொடுத்து ஒரே மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸசைஸை வந்து நீங்கள் நடத்தும்போது அதனுடைய வெளிப்பாடு அவுட்புட்டும் வந்து யூனிஃபார்மாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னதே நல்ல உதாரணம் தான். இப்போது சென்னையிலேயே வந்து எல்லாமே கிட்டத்தட்ட அர்பனைஸ்டு இதுதான், எல்லா இடத்துலையும் வந்து மைக்ரேஷன் நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ டெலிஷன் கிட்டத்தட்ட யூனிஃபார்மாக தான் இருந்திருக்கணும். இப்போ ஒரு இடத்தில் மிக அதிகமாகவும் இன்னொரு இடத்துல ரொம்ப கம்மியாகவும் இருக்கிறதுக்கு காரணங்கள் வந்து அவர்களாலையும் சொல்ல முடியல. நமக்கும் வந்து அது ஒரு எளிதான சில காரணங்களுக்குள்ளே வந்து நம்மளால் வந்து அதை அடக்கிட முடியல. அப்படி இருக்கிறப்ப இதுவும் வந்து அந்த எஸ்ஐஆர் ப்ராசஸில் இருந்த ஒரு 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 ஒழுங்குமுறையாட்ட ஒரு யூனிஃபார்மாக வந்து கடைபிடிக்காத ஒரு தன்மையை தான் வந்து இது வெளிப்படுத்துறதா நான் பார்க்குறேன். இவ்வளவு வேறுபாடுகள் பல தொகுதிகளுக்கு இடையே இருக்கிறதுல. இப்போ உங்களுடைய கள ஆய்வில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் ஒரு பர்டிகுலர் சீரியஸே மொத்தமாக காணாமல் 100லேருந்து 90 பேர் வரைக்கும் அந்த பூத்தில் காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. வெவ்வேறு காரணங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்க. டிராஃப்ட் லிஸ்ட்டில் அந்த மாதிரி சிக்கல் இருந்த நிலையில் ஃபைனல் லிஸ்ட்டில் அது எல்லாமே சரி செய்யப்பட்டிருக்கா? இது இனிமேல் தான் நம்ம வந்து விரிவாட்டு வந்து அதை ஆய்வு பண்ணணும். ஏன்னா இது பல அரசியல் கட்சிகளும் திரும்ப வைக்கும் கோரிக்கை. இந்த எலக்டோரல் ரோல்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே வந்து அதாவது மெஷின் ரீடபிள் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வந்து தேர்தல் ஆணையம் வெளியிடுறதில்ல. அது அனைத்துமே இந்த பிடிஎஃப் தரவுகளாக இருந்தாலும் எல்லாமே இமேஜில் ஸ்கேன் பண்ணி தான் போடுறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஒரு சர்ச் பண்ணியோ தேடுறது வந்து கொஞ்சம் சிரமமான காரியம்தான். நேற்று இந்த பட்டியல் வெளியிட்ட பிறகு நேற்று இரவுலேருந்து தான் வந்து இந்த பட்டியல் அவர்களுடைய வலைதளத்திலேருந்து வந்து அவைலபிளாக ஆரம்பிச்சிருக்கு. அதை இனிமேல் டவுன்லோட் பண்ணி படிப்படியாக அதை வந்து அனலைஸ் செய்து பார்க்கும்போது தான் அந்த தவறுகள் எல்லாம் இவங்க வந்து எந்த அளவுக்கு சரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஆனால் வெறுமனே நம்மளால் வந்து 23 லட்சம் பேர் தான் வந்து நெட்டாக நம்மளால் சேர்த்திருக்க முடியுது வரைவு பட்டியலுக்கும் இறுதி பட்டியலுக்கும் நடுவில் அப்படிங்கிறது அது கொஞ்சம் ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக தான் நான் முதல் அந்த அடிப்படை புள்ளி விவரங்களை வச்சு ஒரு கவலைக்கு அளிக்கக்கூடிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இதை விட அதிகமாக இருந்திருக்க வேண்டும். இப்போ எல்லா இடத்துலையுமே இன்டர்நெட் இன்ஃபில்ட்ரேஷன் நிறைய இருந்தாலும் கூட இன்னும் மொபைல் ஃபோனில் நெட் இல்லாத ஏழை எளிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க.
அவங்களுக்கு இந்த எஸ்ஐஆருடைய இம்பேக்ட் முழுமையாக போய் சேர்ந்திருக்கா? அவங்க இந்த ப்ராசஸில் அவங்கள தங்களை இணைத்து கொண்டாங்களா? ஏன்னா அந்த பொறுப்பு இப்போ மக்கள்கிட்ட தள்ளியிருக்கு தேர்தல் ஆணையம். இப்போ அவங்களுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்களா? இது 100% இன்ஃபில்ட்ரேஷன் நடந்து முடிஞ்சு இது ஒரு முழுமையான விழிப்புணர்வோடு தான் நடந்து முடிஞ்சிருக்கு. 100% நடந்ததுங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படி நிச்சயமாக நடக்கலைன்ட்டு நம்ம வந்து உறுதியாகவே சொல்லலாம். ஏன்னா எங்களுடைய பத்திரிகையினுடைய நிருபர்களே வந்து நிறைய கள ஆய்வுக்கு போனப்போ அவங்களுக்கு வந்து அவங்க பேர் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதே நாங்கள் சொல்லி தான் தெரிய வந்தது. இல்லை இப்படி எஸ்ஐஆர்னு ஒன்று நடக்குது அப்படிங்கிறதே அவங்களுக்கு அது வரைக்கும் தெரிய வரல. நாங்கள் தேர்தல் அன்னைக்கு போய் ஓட்டு போடுவோம், வாக்காளர் அடையாள அட்டை எங்கள்கிட்ட இருக்குது, நாங்கள் 2 பேரும் வேலை பார்க்குறோம், காலைல போனால் நைட்டு வருவாங்க. அவங்களுக்கு அந்த அன்றாடம் அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறதே வந்து ஒரு பெரிய போராட்டமாக இருக்கக்கூடிய நிறைய மனிதர்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு 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 முக்கியமான உடனடியாக செய்து முடிக்க வேண்டிய வேலையாட்டு வந்து நிறைய பேர் அதை எடுத்துக்கல அப்படிங்கிறது தான் நமக்கு கள ஆய்வில் வந்து தெரிய வருது. அதனால பரவலாட்டு வந்து நிறைய பேர் கலந்துருக்கலாம். பட் நிச்சயமாக நிறைய பேர் இதில் கலந்துக்காதவர்களும் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். கண்டிப்பாக 100% இன்ஃபில்ட்ரேஷன் இருந்ததுன்ட்டுன்னு சொல்லவே முடியாது. மக்களுக்கு அதனை எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு கல்வி அறிவு வர வர அதனுடைய அவசியம் தெரிய தெரிய மக்கள் இருக்கும். பட் எப்போவுமே ஆண்டாண்டு காலமாக அரசியல் கட்சிகள் தான் அதை உறுதி செஞ்சுட்டு இருந்தாங்க. மக்களுக்கான வாக்குரிமையை உறுதி செய்யக்கூடிய இடத்துல தேர்தல் ஆணையமும் அரசியல் கட்சியும் மக்களும் ஒரு சம பங்கு அப்படின்றது இருந்துச்சு. இப்போ மக்கள்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைத்த பிறகு இதை உறுதி செய்ய வேண்டிய அரசியல் கட்சிகள் எல்லாமே அவங்களோட பொறுப்பை செஞ்சுருக்காங்களா? எந்த அரசியல் கட்சி இது ரொம்ப வேகமாக செயல்படுத்தினாங்க? இல்லை, களத்தில் நம்ம வந்து ஆரம்ப காலத்தில், அதாவது இது அக்டோபர் 27 வந்து தேர்தல் ஆணையம் வந்து இந்த எக்ஸசைஸை வந்து அறிவிக்கிறாங்க. 9 மாநிலத்துக்கும் 3 யூனியன் டெரிட்டரிக்கும். அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்டென்ஷன்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த முதல் நடந்த இந்த என்யூமரேஷன் ஃபேஸ் இருக்கு இல்லையா, கணக்கீடு செய்யக்கூடிய அந்த இதில், அதில் வந்து ஓரளவுக்கு பெரிய கட்சிகள் பரவலாட்டு வந்து அவங்கள களத்தில் பார்க்க முடிஞ்சுது. குறிப்பாக சொல்லணும்னா ஆளுங்கட்சியான திமுக அவங்களுடைய முகவர்களை வந்து நிறையவே வந்து அவங்கள வேலை செய்ய சொல்லி வேலை வாங்குறத களத்துலையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதற்கு அடுத்தபடியாட்டு அதிமுக, பாஜக ஓரளவுக்கு நிறைய இடத்துல பரவலாக வேலை செஞ்சதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. மற்றவர்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து அந்தளவுக்கு விசிபிளாக இல்லை, இருந்திருக்கலாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக, பட் அவ்வளவு விசிபிளாக இருந்ததாட்டு எங்களுக்கு தெரியல. இப்போ ஆனால் இதில் என்னென்னா, இப்போ நமக்கு வந்து இது குறுகிய காலத்துக்குள்ளே நடத்தப்பட்ட ஒரு எக்ஸசைஸ். இன்னொன்று, அரசியல் கட்சிகளுமே தலைமையிலேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்தாலும் அந்த ஒரு இன்டெஃபிஷியன்சிஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ 75,000 இல்லை 68,000 70,000 பூத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முகவர்கள் இருக்கும்போது எல்லாருமே அதே அளவு உத்வேகத்தோட அதே அளவு ஒரு ஈடுபாட்டோடு வந்து செயல்பட்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருக்க முடியாது. ஸோ அதில் நிறைய தவறுகள் நடந்திருக்கலாம். இன்னொன்று, இந்த வரைவு பட்டியல் வந்த பிற்பாடு பெரும்பாலான அரசியல் கட்சிகள் எங்களுடைய பார்வையில் வந்து அவங்களுடைய அந்த ஒரு வேகமாக செயல்பட்டதை வந்து அதை ஒரு கொஞ்சம் தளர்த்திட்டாங்க அப்படின்ட்டு தான் வந்து எனக்கு தோணுது. அதற்கப்புறம் வந்து அவங்க நிறைய வேலை செஞ்சுருக்க வேண்டும், ஆனால் வேலை செய்யாமல் விட்டுட்டாங்களோ, அதனால தான் நமக்கு இப்போது புது அடிஷன்ஸும் வந்து இவ்வளவு குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்குது அப்படின்ட்டு தான் வந்து இப்போ நம்ம எடுத்துக்க முடியுது. இப்போ புதிதாக கட்சி தொடங்கியிருக்கக்கூடிய தாவேக தலைவர் விஜய் இதை தொண்டர்கள்கிட்ட சொன்னார், எஸ்ஐஆர் ரொம்ப கவனமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது கிரவுண்டில் எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு? இல்லை, கிரவுண்டில் எங்களை பொறுத்த வரைக்கும் பரவலாக நாங்கள் வந்து எங்களோட அந்த இதில் ஃபோக்கஸ் பண்ணது சென்னை அண்ட் அந்த நியர்பை ஏரியாஸ். மற்ற மாவட்டங்கள்லேருந்து எங்களுடைய நிருபர்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. பெரிய அளவில் நாங்கள் அவங்கள களத்தில் வந்து சந்தித்து அது வந்து அஃப்கோர்ஸ் விஜய் வந்து சொல்லியிருந்திருக்கலாம், பட் அது எந்த அளவுக்கு அவங்களுடைய கடைநிலை முகவர்கள் வரைக்கும் கடத்தப்பட்டுச்சு, அதற்கான பயிற்சி அளிக்கப்பட்டதா? ஏன்னா இது நிறைய கொஞ்சம் நுணுக்கங்களும் தெரிந்திருக்க வேண்டிய இது. அது போதுமான டைம் அவங்களுக்கு இருந்து அது வந்து அவங்க செயல்பட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. களத்தில் பார்த்த வரைக்கும் பெருசாக அவங்கள வந்து கட்சி ரொம்ப ஆக்டிவாக செயல்பட்டதாட்டு வந்து நாங்கள் பார்க்கல. இந்த பூத் லெவல் ஏஜென்ட் தான் ஒரு கட்சியோட அடிப்படை பலம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கட்சிகள் எல்லாமே சொல்கிறாங்க. எஸ்ஐஆர் ப்ராசஸ், பூத் லெவல் ஏஜென்ட், இந்த வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு, இது ஒன்றுக்கும் வெற்றியோட நேரடியாக தொடர்புடையது. இது எப்படி அணுகியிருக்காங்க? இது யாருக்கு சாதகமாக இருக்குது, யாருக்கு பாதகமாக இருக்குது? இல்லை, இதில் எல்லா பெரிய கட்சிகளை எடுத்துக்குவோம். குறிப்பாக நான் சொன்ன இப்போது திமுக, அதிமுக 2 பெரிய கட்சிகள், அவர்கள் தான் கிட்டத்தட்ட அனைத்து பூத்துகளுக்கும் ஏஜென்ட்டுகள் வைத்திருக்கக்கூடிய கட்சி அவங்க தான். பாஜக இப்போ ஓரளவுக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லா பூத்துகளுக்குமே போட்டுட்டாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். அவங்க இல்லைன்னா நாங்கள் வந்து இந்த கணக்கீடுக்கான காலம் முடிஞ்சு இந்த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் இருக்கு இல்லையா,
அது நடந்தப்ப நாங்கள் வந்து ஆய்வுகளுக்காக செல்லும்போது நாங்கள் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னென்னா, ஒரு சின்ன ஒரு மெத்தன போக்கு இருந்த மாதிரி வந்து எங்களுக்கு தோணுச்சு. அதாவது நாங்கள் வேலை பார்த்து நம்ம எல்லாத்தையும் வந்து முடிஞ்ச அளவு சேர்த்துட்டோம். அதாவது முகவர்களுக்கு தான் வந்து நேரடியாக வாக்காளர்களோட தொடர்பில் இருக்கக்கூடியவங்க இல்லையா? அவங்களுக்கு இப்போ ஒரு பூத்துக்கு கீழே ஒரு 10 தெருவு இருக்குன்னா, இப்போ இந்த தெருவில் வந்து யாருக்கு ஓட்டு விழும், இந்த தெருவில் யாருக்கு நமக்கு வருமா, அவங்களுக்கு போகுமாங்கிறது தெரியும். ஸோ அவங்க மனசில் நமக்கு வர வேண்டிய வாக்குகளை வந்து நம்ம உறுதிப்படுத்திட்டோம் அப்படின்ட்டுன்னு ஒரு மெத்தன போக்கில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது உண்மையிலே ஒரு உண்மையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மனநிலை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அது மெத்தன போக்காட்டு தான் எனக்கு தோணுது. ஏன்னா திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் 2 பேருமே அவங்களுடைய வாக்காளர்கள்னு நினைத்து கொண்டிருந்த பல வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்ததே வந்து எங்களால் பார்க்க முடிஞ்சுது. ஐ திங்க் எனக்கு சரியாக ஞாபகம் இருந்துச்சுன்னா, ஒரு இடத்துல ஒரு அதிமுகவினுடைய முகவரே வந்து அவருடைய பேர் நீக்கப்பட்டிருந்தது. பட் அவர் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வந்து சேர்த்தாரு. ஸோ அதனால் வந்து இதில் அந்த ஒரு மாதம் கடுமையாக வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவ்வளோவா வேலை பார்க்கல. இந்த மெத்தன போக்கு வந்து அவங்க எங்களுடைய வாக்காளர்கள் வந்து இன்டாக்டாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அது நான் முதல்லயே சொன்ன மாதிரி தேர்தல் ரிசல்ட் வந்தால் தான் வந்து நமக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியும். இந்த 74 லட்சம் பேரில் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குமா, இல்லை அது தனிப்பட்ட முறையில் பார்க்க வேண்டிய அளவுக்கு இல்லை, எல்லாருமே ஒரு பரவலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, நமக்கு அந்த மாதிரி தேர்தல் ஆணையமும் மதம் சார்ந்து எத்தனை பேர் அப்படிங்கிற தரவுகளை வந்து அவங்க வெளியிடுறது இல்லை. நம்ம ஓரளவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் பார்த்த அடிப்படையில் அப்படி இப்போ வெஸ்ட் பெங்கால்லையோ இல்லை பீகார்லேயோ வந்து எழுந்த குற்றச்சாட்டுகள் மாதிரி டார்கெட்டட் டெலிஷன்ஸ் இருக்குது இல்லையா, அவங்களுடைய மத அடையாளங்கள் வச்சு அதன்படி நடந்ததற்கான பெரிய ஆதாரங்கள் எதுவும் நமக்கு வந்து இது வரைக்கும் தெரிய வரல. அந்த இதில் இருந்ததாட்டு நம்ம பேசிக்கொண்டிருக்கும்போது சொன்ன மாதிரி இப்போ இந்த 27 லட்சம் புது படிவங்கள் வந்திருக்கு. இதில் கிட்டத்தட்ட இந்த கணக்கீட்டு டிராஃப்ட் ரோல் ரிலீஸ் பண்ணதுக்கும் ஃபைனல் ரோலுக்கும் நடுவில் ஒரு 4 லட்சத்தி சொச்சம் பேர் வந்து நீக்கப்பட்டிருக்கவும் செஞ்சுருக்காங்க. அது பல பேர் கொடுத்த படிவங்களின் மூலமாட்டு. இப்போ அதை வந்து நம்ம கொஞ்சம் மைக்ரோ லெவலில் ஆராயும் பொழுது அந்த மாதிரி ஏதாவது டார்கெட்டட் டெலிஷன்ஸுக்கு யாராயினும் முயற்சி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நமக்கு அப்போது தெரிய வரலாம். அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆர் பணிகள் முழுமையான இந்த ஃபைனல் லிஸ்ட் வெளியானது தமிழ்நாட்டிலேருந்து வெளியாச்சா இல்லை டெல்லியிலேருந்து வெளியாச்சா? இல்லை, எங்களுடைய புரிதல் நாங்கள் இங்கே இருக்கிற அதிகாரிகள்ட்ட எல்லாம் பேசுகிற வரைக்கும் வந்து எங்களுடைய புரிதல் எப்படின்னா, எல்லாமே வந்து இப்போ நிறைய ஆன்லைன் பண்ணிட்டாங்க. இந்த BLO ஆப் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு முக்கியமான இந்த எஸ்ஐஆருக்கான கருவியாக இருக்குது. கிட்டத்தட்ட அனைத்து ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்னெல்லாம் அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து அதுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்க. அது இன்னொரு தனிப்பட்ட பிரச்சனை, அதை பேசுகிறதா தெரியாது பேசலாம். பட் எல்லாமே அதில் தான் நடக்குது. கடைசியாக அதை ப்ராசஸ் பண்ணி அதை வெளியீடு பண்ணுறது அப்படிங்கிறது தலைமை தேர்தல் ஆணையத்திலிருந்து தான் நடக்கிறதாட்டு தான் வந்து நாங்கள் கேள்விப்படுறோம். இது அவங்களுக்கு முன்னாடியே வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்ட அண்ணா நகருடைய தொகுதியவே எடுத்துக்கோமே, அண்ணா நகருக்கு ஒரு எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் இருப்பார். அவர் தான் இந்த எஸ்ஐஆர் பணிகளுக்கு அந்த தொகுதிக்கு முதன்மையான அலுவலர். இப்போ எங்களுக்கு நாங்கள் விசாரித்த வரைக்கும் இப்போ இந்த பட்டியல் நேற்று வந்திருக்கு. இந்த பட்டியலை வந்து அவர் நேற்று வரதுக்கு முன்னாடி அவர் பார்த்து வெரிஃபை பண்ணியிருப்பாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. அவர் நேற்று நமக்கு எப்போ வெளிவந்துச்சோ அப்போ தான் அவருக்கும் வெளிவந்திருக்கும். ஸோ அப்போ முழுமையாக டெல்லி தான் இந்த ஒட்டுமொத்த சாஃப்ட்வேரையும் ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க, லிஸ்ட்டையும் அவங்க தான் வெளியிட்டிருக்காங்க. இதில் ஏதாவது சிறு குறைபாடுகள் இருந்தால் அதை இங்கே இருக்கக்கூடிய மாநில தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அதிகமாக அவங்களுக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்பரன்சியோடு நடந்த மாதிரி நாங்கள் அதிகாரிகள்கிட்ட இங்கே பேசும்போது வந்து தெரியல. நிறைய வந்து அவங்களுக்குமே சந்தேகம். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அது இந்த BLO ஆப்பை கூட இந்த எஸ்ஐஆர் பணிகள் நடந்து கொண்டிருக்கும் போது பல முறை வந்து அதை வந்து அப்டேட் பண்ணுறாங்க. தேர்தல் ஆணையம் புது ரிலீஸ் வந்துக்கிட்டே இருக்கு ப்ளே ஸ்டோரில். இதில் எல்லாம் வந்து இப்போ அந்த சேஞ்சஸுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட வந்து ரிட்டர்ன் ஆட்டு வந்து நிறைய கொடுக்கப்படலை. பல ஒரு யூகங்களின் அடிப்படையிலையும் சரி அப்போ இதுதான் நமக்கு வந்து பண்ண சொல்லியிருக்காங்க போல அப்படின்ட்டுன்னு ஒரு நம்பிக்கையிலையும் அப்படியே நிறைய நடந்திருக்கு. ஸோ அந்த வகையில் வெளிப்படைத்தன்மை வந்து ரொம்ப குறைவாக தான் இருந்திருக்கு. குறிப்பாக இங்கே இருக்கிற அதிகாரிகளுமே வந்து அவங்க எந்த அளவுக்கு தெரிஞ்சிருந்திருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கான தகவல்கள் அவர்களுக்கு அவைலபிளாக இல்லைன்ட்டு தான் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு பேசுறதை வச்சு. இப்போ 10% வாக்கு சராசரியாக 103 தொகுதிகளில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 43 சட்டமன்ற தொகுதியில் கடந்த தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானித்த வாக்கு வித்தியாசம் அப்படின்றது ஒரு 10,000க்குள்ளே தான் இருந்துச்சு. ஸோ 10% அப்படின்னும் போது ஏறக்குறைய 20,000 வாக்குகள் அப்படின்றது காணாமல் போயிருக்கு.
ஸோ இது போட்டியை கடுமையாக்கும் நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு வாக்கும் வெற்றி தோல்வியை மாற்றி அமைக்கும் நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த தேர்தலும் கொஞ்சம் வித்தியாசமான தேர்தல். நம்ம ஒரு பலமுனை போட்டியை வந்து நம்ம பார்க்குறோம். அது வந்து 2 விதமான அவுட்கம் கொண்டு வரலான்னு நினைக்கிறேன். ஒன்று, ஓட்டுகள் சிதறும் போது யாராவது ஒரு கூட்டணி வந்து அதிக வாக்குகளை எண்ணி நிறைய ஒரு லேண்ட்ஸ்லைட் விக்டரிக்கு போகிற வாய்ப்பு இருக்குது. இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி பல தொகுதிகளில் நம்ம வந்து ரொம்ப க்ளோஸ்ட் கான்டெஸ்ட் வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது நம்ம தேர்தலுக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். குறிப்பாக இந்த தொகுதிகளில் வந்து நிச்சயமாக அது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தலாம். பட் அது யாருக்கு பாதகமாகவும் யாருக்கு சாதகமாகவும் இருக்குங்கிறது வந்து நம்ம தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிறகு தான் வந்து நமக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வந்து ஒரு அனாலிசிஸாக நம்ம அதை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். யங் வோட்டர்ஸுடைய ரோல் இதில் எப்படி இருக்குது சார்? சரி, யங் வோட்டர்ஸ் இந்த வாட்டியும் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2.18% வந்து யங் வோட்டர்ஸ் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து நமக்கு எப்பயுமே இருந்த சதவிகிதத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. ஸோ இந்த வாட்டி வந்து அதிகப்படியான யங் வோட்டர்ஸ் வந்து தாங்களாகவே முன் வந்து ஒரு என்ரோல் பண்ணிக்கிட்ட மாதிரியோ அந்த மாதிரி ஒரு 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 அதீத ஆர்வம் காட்டினதுக்கான எந்த ஒரு பெரிய வெளிப்பாடுகளும் நம்ம வந்து இன்னும் பார்க்கல. இன்னொன்று என்னென்னா, இது கொஞ்சம் தொடர்பில்லாத இது தான். பட் இது முதல்ல சொல்லியிருக்க வேண்டியது. இப்போ இந்த எக்ஸசைஸினுடைய வெற்றி தோல்வி கேட்டீங்க இல்லையா? இந்த 18+ ஓட்டர்ஸுமே நினச்சா கூட தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு வந்து டூப்ளிகேட்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு, குறைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ குறைக்கணும்னு ஒரு டார்கெட் சொல்லும்போது டார்கெட் என்னங்கிறது தெரியணும்ல. அந்த டார்கெட்டே நம்மக்கிட்ட இல்லையே. இப்போ வந்து அவங்க வந்து 2.18% வந்து 18 to 19. நம்மளுடைய 18 to 19 பாப்புலேஷன் என்னன்னு நமக்கு தெரியுமா? இல்லை எலிஜிபிள் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்னவா இருக்க வேண்டும்ங்கிறது நமக்கு தெரியுமா? ரெண்டுமே தெரியாதப்ப எப்படி வந்து நம்ம வந்து இதுதான் கரெக்டான எண்ணிக்கை அப்படின்னு நம்ம எந்த அடிப்படையில் நம்ம முடிவுக்கு வர முடியும்? இப்போ மைக்ரண்ட் ஓட்டர்ஸ் தமிழ்நாட்டில் இருந்தும் வாக்களிக்கலாம் அப்படின்ற, பீகார்லேருந்து அங்கே நீங்கள் வந்து ரிலீவ் ஆகி வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் வாக்களிக்கலாம் என்ற ஒரு புது இன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ கொடுத்துருந்தாங்க. மைக்ரண்ட் ஓட்டர்ஸ் எந்த நிலையில் இருக்காங்க? அக்கமடேட் பண்ணியிருக்காங்களா இந்த ஓட் லிஸ்ட்டில்? இல்லை அவங்களோட இம்பாக்ட் என்ன இருக்குது? இல்லை, நேற்று தலைமை தேர்தல் அதிகாரிகிட்டையும் வந்து இது குறிப்பாக ஒரு கேள்வியாக கேட்கப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்க அந்த எண்ணிக்கை ரொம்ப தனியாட்டு அந்த எண்ணிக்கை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்க இன்னொன்று அழுத்தி சொன்னது வந்து அவங்க இங்கே என்ரோல் பண்ணணும்னு விரும்பியிருந்தால் அந்த ஒரு 13 வகையான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அவங்க அந்த இசிஐனுடைய டெஃபினிஷன் படி ஒரு சாதாரண ரெசிடென்ட், ஆர்டினரி ரெசிடென்ட் ஆஃப் பிளேஸ் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணுன்ட்டு இருக்குல்ல, அதற்கான தரவுகளை அவங்க கொடுத்துருந்தா மட்டும் அவங்கள சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எத்தனை நபர்கள் அந்த மாதிரி சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு இது வரைக்கும் வந்து எந்த டேட்டாவும் இல்லை. சில தரவுகளை திட்டமிட்டு தவிர்க்கிறாங்களா? மைக்ரண்ட் டேட்டா இல்லை. அடுத்ததாக இப்போ 4 லட்சம் புதிய அப்ஜெக்ஷன்ஸின் அடிப்படையில் 4 லட்சம் ஓட்டர்ஸை வந்து நீக்கியிருக்காங்க. இவர்கள் யார், எதன் அடிப்படையில் நீக்கப்பட்டாங்க அப்படின்றதுக்கான தரவுகளில் இசிஐ கிளாரிட்டி தர மறுக்கிறதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குமா? இல்லை, சில விஷயங்களில் வந்து கிளாரிட்டி வந்து அவங்க நிச்சயமாக கொடுத்துருக்க வேண்டும், கொடுக்கப்படலை அப்படிங்கிறது நம்ம ஒரு குற்றச்சாட்டாகவே வைக்கலாம். குறிப்பாக வந்து இந்த கணக்கீட்டு இந்த என்யூமரேஷன் ஃபேஸ் அப்போ வந்து 4 காரணங்களுக்காக வந்து வாக்காளர்களை நீக்கினாங்க. அதில் ஒன்று வந்து நீங்கள் இறந்தவராக இருக்கலாம், இல்லை 1க்கு மேற்பட்ட இடத்துல டூப்ளிகேட் என்ட்ரிஸ் இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஆப்சென்ட், அதாவது அந்த டைமில் வந்து உங்களை வந்து நாங்கள் கண்டுபிடிக்க முடியலங்கிறது. இன்னொன்று இவர் இடம்பெயர்ந்துட்டாங்க அப்படிங்கிறதுன்ட்டு வந்து இதில் ரிலீஸ் பண்ணும்போது இந்த ஆப்சென்ட்டையும் ஷிஃப்டடையும் எந்த காரணமும் தெரிவிக்காமல் அதை கிளப் பண்ணி ஒரே நம்பராக கொடுத்துட்டாங்க. அது ஏன் அப்படிங்கிறது வந்து அவங்க தான் பதில் சொல்லணும். ஏன்னா அதை கொடுத்துருந்தா ஒருவேளை நிறைய கேள்விகளுக்கு உள்ளாயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக செஞ்ச மாதிரி இருக்குது. இந்த பூத் ரேஷனலைசேஷன் மறுசீரமைப்பை வந்து அவங்க தெளிவுபடுத்தலை. என்ன அடிப்படையில் செஞ்சோம், எந்த பூத் எதுவாக மாறி இருக்குது, அதில் இன்னும் கொஞ்சம் வெளிப்படைத்தன்மை வந்திருக்கலாம். மற்ற படிவங்களெல்லாம் பற்றி நம்ம கேட்கும்போது நீங்கள் சொன்ன இப்போ இந்த டெலிஷன்ஸுக்கு வந்து யார் படிவம் கொடுத்ததுங்கிறதுலாம் அவர்களுடைய டிஃபென்ஸ் என்னவா இருக்குன்னா, நாங்கள் எல்லாத்தையுமே பப்ளிக் டொமைனில் போட்டுட்டோம், நீங்கள் உங்கள் மாவட்ட வெப்சைட்டை போய் பாருங்கள், இல்லை மாநில தேர்தல் அதிகாரியோட வெப்சைட்டை போய் பாருங்கள். ஆனால் இது என்னென்னா, இது எல்லாமே வந்து ஹியூஜ் வால்யூம்ஸ் ஆஃப் டேட்டா. 75,000 பூத்துகள், கிட்டத்தட்ட 5 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்கள். இதை வந்து எத்தனை பேருக்கு வந்து இதை பதிவிறக்கம் செஞ்சு, அதுவும் நீங்கள் வந்து அதை டெக்ஸ்ட் ஃபார்மேட்டாக ஈஸிலி சர்ச்சபிளாட்லாம் வந்து நீங்கள் பண்ணலை. அப்படி இருக்கிறப்ப இன்னும் எளிமையாக்கி இருந்திருக்கலாம். இவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸை வந்து 20 வருடங்கள் கழித்து செய்யும்போது இதில் வந்து நாங்கள் முற்றிலும் வெளிப்படைத்தன்மையோட எந்த
குற்றச்சாட்டுக்கும் இடம் கொடுக்காம வந்து நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிருந்தா இசிஐ வந்து இன்னும் அதிக மெஷர்ஸ் வந்து எடுத்திருக்கலாம் வெளிப்படைத்தன்மைக்கு. ஒவ்வொரு மாஸ் எக்ஸசைஸ்க்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு கான்ஸ்பிரசி தேடி கடந்த காலங்களில் பேசியிருக்காங்க. அது டிமானிட்டைசேஷனாக இருக்கட்டும், அப்போ உத்தரப்பிரதேச தேர்தலை காரணமாக தான் அது செய்யப்பட்டது அப்படின்ற ஒரு கான்ஸ்பிரசி பேசினாங்க. இப்போ எஸ்ஐஆருக்கு பின்னாடி பீகாரில் மீண்டும் பாஜக கூட்டணி ஆட்சி அமைச்சது. இப்போ இதே மாதிரி 5 மாநில தேர்தல் வரும்போது ரொம்ப அவசரமாக அதை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. கான்ஸ்பிரசி இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, அந்த விமர்சனத்தில் வந்து நிறைய ஒரு அந்த விமர்சனம் வந்து முற்றிலும் அடிப்படையற்ற விமர்சனம்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா விமர்சனம் இருக்குது. என்ன காரணங்கள்னு நம்ம எடுத்துக்கலாம்னா விமர்சனங்களுக்கான முகாந்திரம் இருக்குன்ட்டுன்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது என்ன காரணம்னா, ஒன்று, நீங்கள் இவ்வளோ பெரிய எக்ஸசைஸை இவ்வளோ குறுகிய கால இடைவெளியில் பண்ணுறதுக்கான அவசியம் என்ன அப்படிங்கிறத இசிஐ வந்து தெளிவுபடுத்தலை. இன்னொன்று, நீங்கள் ரொம்ப அடிப்படையான கேள்வி இது வந்து நீங்கள் வாக்காளர் பட்டியல் வந்து ஊதி பெருசாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க, அதை குறைக்கணும்னு சொல்கிறீங்க. அப்போது உங்களுடைய கரெக்டான சைஸ் என்னவாக இருக்கணுங்கிறது உங்களுக்கு முதல்ல தெரியணும் இல்லையா? அப்போ அதை தெரிஞ்சால் தானே அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து என்ரோல்மெண்ட் பண்ண முடியும். இப்போ அந்த தரவே வந்து உங்ககிட்ட இல்லை. சென்சஸ் வந்து நம்ம அடுத்த வருஷம் தான் நடத்த போகிறோம். அப்போ அதற்கு முன்னாடி இவ்வளவு துரிதமாட்டு வந்து இதை நடத்தி முடிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படியே சென்சஸ் இல்லைனாலும் நீங்கள் வந்து பாப்புலேஷன் ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுத்திருந்தா கூட இன்றைக்கு வந்திருக்கும் எண்ணிக்கைகள் எல்லாமே இருக்க வேண்டிய பாப்புலேஷனை விட மிகவும் குறைவான வாக்காளர்கள் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இது நமக்கு ஜனநாயகத்துக்கு ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப ஒன்ஸ் அகெயின் இது இவ்வளவு அவசரமாட்டு வந்து செய்ய வேண்டியதற்கான தேவை என்ன அப்படிங்கிறது இருக்குது. அதனால நான் மறுபடியும் சொன்ன மாதிரி அவங்க கொடுத்த அந்த 3 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே 3வது வந்து இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் படி இந்திய குடியுரிமை உள்ளவர்கள் மட்டும்தான் வாக்காளர் பட்டியலில் இருக்க வேண்டும், அதை என்ஷூர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து பின்னாடி வேறு எதுக்காவது பயன்படுத்துவாங்களோ அப்படின்ட்டுன்னு ஒரு சந்தேகம் எழுறதுக்கு இசிஐயே வந்து இடம் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல வேண்டிய. இதெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டியது இசிஐ தான். ஆனால் அவங்கள்ட்ட இருந்து வந்து அந்தளவு போதுமான விளக்கங்கள் வரல. இறுதி கேள்வி, எஸ்ஐஆர் நடவடிக்கை இந்திய ஜனநாயகத்தை பலப்படுத்தியிருக்கா பலவீனப்படுத்தியிருக்கா? என்கிட்ட கேட்டால் இப்போது வந்திருக்க தரவுகளை வச்சு பார்க்கும்போது பலவீனப்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா ரொம்ப அடிப்படையான உரிமை ஒவ்வொரு இந்திய குடியுரிமை உள்ளவர்களுக்கும் ஒரு ஓட்டு அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கக்கூடிய எண்ணிக்கைகளின் அடிப்படையில் பார்க்கும்போது பல பேர் அவர்களுடைய வாக்குரிமையை இழந்திருப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதாட்டு தெரியுது. இப்போ இசிஐனுடைய முக்கியமான நோக்கம் வந்து அவங்க மறுபடியும் ஒவ்வொரு ப்ரெஸ் ரிலீஸ்லையும் சொல்கிற வாசகம் தான், நோ எலிஜிபிள் ஓட்டர் ஷுட் பி லெஃப்ட் பிஹைண்ட் அப்படிங்கிறது. ஆனால் நிறைய எலிஜிபிள் ஓட்டர்ஸ் லெஃப்ட் பிஹைண்டாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது பலவீனப்படுத்தியிருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். பலவீனப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னா யாருக்கு அது பின்னடைவாக இருக்கும்? அதை வந்து இப்போ உறுதியாக வந்து சொல்கிறதுக்கு அந்த அளவுக்கு தரவுகள் நம்மக்கிட்ட இல்லை. அது தேர்தல் முடிவுகள் வைத்து வேண்டுமானால் நம்ம வந்து சில மதிப்பீடுகள் செய்ய முடியும். இப்போ வந்து ஒரு பரவலாக நிறைய பேர் நீக்கப்பட்டிருப்பதாகத்தான் தெரியுது. இது யாருக்காவது குறிப்பிட்டு சாதகமோ பாதகமோங்கிறது இப்போ நம்ம சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். நிறைய எஸ்ஐஆர் பற்றி நிறைய விரிவான கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி திரு வசந்த். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ.